Hi guys, welcome back. This is just a pure theory question. கான்செப்ட் வைஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைரக்டா இந்த மாதிரி கொஸ்டினை கேட்க மாட்டாங்க. ஓகே, டைரக்டா இது சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த கான்செப்ட் இதுல யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ யூ ஷுட் நோ இந்த கான்செப்ட்ல எப்படி ஒர்க் ஆகும் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கம்பேர் த கெமிஸ்ட்ரி ஆஃப் ஆக்டினாய்ட்ஸ் வித் தட் ஆஃப் லாந்தனாய்ட்ஸ் வித் ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்குறேன். ஸோ லாந்தனாய்ட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஜெனான் கான்ஃபிகரேஷன் ஜெனான் 54, அதாவது ஜெனான் 54 இப்படி எழுதிட்டு 4f 0 to 14, 5d 0 to 1, 6s 6s 2 இப்படி இருக்கும். அதாவது இதுல இந்த 4f ஃபில் ஆகிறதுக்கு பேரு லாந்தனாய்ட் கான்ஃபிகரேஷன், 5f 1 to 14 ஃபில் ஆகிறதுக்கு பேரு ஆக்டினாய்ட்ஸ் கான்ஃபிகரேஷன். கிளியரா? 4f விட 5f பாருங்க ரொம்ப உள்ள டீப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் லாந்தனாய்ட்ஸோட காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. அதாவது 4s2ல இருந்து அந்த 2 எலக்ட்ரான் ஈஸியா எடுத்துடலாம், டில இருந்து ஒரு எலக்ட்ரான் ஈஸியா எடுத்துடலாம். ஸோ +3 இஸ் த காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆனா சில சமயம் +2 +4 வரும். காமன் கேட்டா +3. எதனாலனா இந்த +2 +4ல வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி, ஹாஃப் ஃபில் ஃபுல்லி ஃபில்ட் அப்போலாம் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். அதே மாதிரி ஆக்டினாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸிபிட் அ கிரேட்டர் ரேஞ்ச் ஆஃப் ஆக்சிடேஷன். அகைன் +3 அதுதான் ஆக்டினாய்ட்ஸுக்கும் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் அட்டாமிக் சைஸ் பார்த்தீங்கன்னா சிமிலர் லாந்தனாய்ட்ல எப்படி ஒரு கான்ட்ராக்ஷன் சொல்லுவோமோ அதே மாதிரி ஆக்டினாய்ட்ஸ் ஆல்சோ எக்ஸிபிட் அண்ட் ஆக்டினாய்ட் கான்ட்ராக்ஷன். அதாவது ஓவராலா போக 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 சைஸ் சுருங்கும். ஓவரால் டிக்ரீஸ் இன் த அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் அயானிக் ரேடியஸ். திஸ் கான்ட்ராக்ஷன், இப்போ கான்ட்ராக்ஷன் வச்சனாலே என்ன ரீசன் சொல்லுவாங்கன்னா டியூ டு புவர் ஷீல்டிங் அண்ட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்வாங்க. இங்க புவர் ஷீல்டிங் ஆஃப் 5f ஆர்பிட்டால்ஸ். லாஸ்ட் ஒன், கெமிக்கல் ரியாக்டிவிட்டி இன் லாந்தனாய்ட்ஸ். அதாவது கெமிக்கல் ரியாக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஆக்டினாய்ட்ஸ் லாந்தனாய்ட்ஸ், ஆக்டினாய்ட்ஸ் இஸ் மோர் ரியாக்டிவ்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி, இவங்க என்ன சொன்னாங்க? the earlier member of the series are more reactive. they have reactivity that is comparable to first initial இருக்கிறதெல்லாம் கால்சியம் மாதிரி ரியாக்ட் பண்ணுமா, அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து அலுமினியம் மாதிரி ரியாக்ட் பண்ணும். on the other hand, actinoids are highly reactive metals, especially when they are finely divided. அப்போ when they are added to boiling water they give a mixture of oxide hydrides. Actinoids now combined with the most of the non-metal at a moderate temperature. Alkalis have no action. In case of acid, they are slightly affected by nitric acid because of the protective oxide layer. So, இரண்டுல யார் மோர் ரியாக்டிவ் கேட்டா ஆக்டினாய்ட்ஸ். கிளியரா கைஸ்? இந்த தியரி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா யூ ஷுட் know to apply this concept and do it. Okay, that's it. We'll meet in next video. Thank you.